அனைவருக்கும் வணக்கம். போலீஸ் எக்ஸாம் எழுதக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய கனவு நனவாகக்கூடிய காலம் வெகு விரைவில் இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது. அதனால் அதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ரிவிஷன் மட்டுமே பண்ணுங்கள். கடைசி ஒரு 3-4 நாட்கள் தேர்வுக்கு முன்பு உள்ள ஒரு 3 தினங்கள் முழுவதும் நீங்கள் உளவியல் மற்றும் கணிதம் பிரிவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அந்த 3 நாட்கள் அதுக்கு ஒதுக்கிடுங்க. இப்போ இருக்கக்கூடிய டைமிங்கில் 8th 9th 10th புக்கில் ஏற்கனவே நீங்கள் படித்ததாக இருந்தாலும் சரி, இல்லை ஓரளவு புக்குக்கு பின்னாடி உள்ள கொஷினாவது ஜஸ்ட்டு ரீட் அவுட் பண்ணிட்டு போங்க. அதே போல் அந்த 80 நிமிடம் நம்ம தேர்வு எழுதும்போது நம்மளுடைய முழு கவனமும் தேர்வில் மட்டும்தான் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். முடிஞ்சு பக்கத்தில் ஏதாவது டிஸ்ட்ராக்ட் ஆனாலோ இல்லை மற்றவங்க ஆன்சர் சொல்லி கொடுக்குறாங்க அதெல்லாம் எதையுமே கண்டுக்காது. உங்கள் மனசுக்கு என்ன சரின்னு தோணுதோ அதை மட்டும் செய்யுங்க. 80 வினாக்களுக்குமே விடை அளிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். கட்டாயம் 80 கொஷினுக்குமே ஆன்சர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியாத கொஷின் ஏதாச்சும் இருந்தாலோ இல்லை மேக்ஸு போடும்போது ஏதாவது தவறுகள் ஏற்பட்டாலோ ஆன்சர் வரலன்னா தயவுசெய்து அந்த கொஷின் ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க. அதில் அதே மாதிரி தெரியாத கேள்வி இருந்ததுன்னா கடைசியாக ஆன்சர் பண்ணிக்கலான்னு மட்டும் நினச்சிங்கன்னா நீங்கள் நிச்சயம் உங்களால் அந்தமாரி கடைசியாக எதில் பண்ணான்னு நினைக்கிறீங்களோ அதனால் அந்த கொஷின் நம்பரே மாறி போய் நீங்கள் அந்த கொஷின் ஆன்சர் பண்ணவும் முடியாது. நீங்கள் மற்ற கேள்விக்கு ஆன்சரு வேறு இடத்துல அடிச்சுட்டு வர மாதிரி சூழலும் ஏற்பட்டுரும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ 2வது கேள்வி படித்து பார்க்குறீங்க. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு 20 கொஸ்டின் அட்டன் பண்ணி 21 கேள்வி பார்க்குறீங்க. உங்களுக்கு அந்த 21 கொஸ்டின் கூட ஆன்சர் தெரியல. யோசிச்சு என்ன செய்வீங்க? இப்போ எல்லோரும் என்ன செய்வீங்கன்னா 21 விட்டுட்டு கடைசியாக பார்த்துக்கலான்ட்டு தான் நீங்கள் எல்லாருமே நினச்சிட்ருப்பீங்க. அதை பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் அடுத்த கொஷின் பார்த்துருப்பீங்க 22, அது தெரியும். இப்போ 22வது கொஷின் ஆன்சர் அடிக்கிறதுக்கு பதிலாக 21ல் உள்ள கொஷின்லேயே ஆன்சர் அடிச்சுவீங்க. ஏன்னா அது உங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிருக்கீங்க, ஆனால் கடைசியில் அடிக்கலாம்னு நினச்சிருப்பீங்க. அப்போ 22ல் உள்ள ஆன்சரை 21லேருந்து அடிச்சுட்டு அதிலேருந்து டோட்டலாக எல்லாம் தப்பாயிடும். அதனால் உங்களுக்கு தெரியாத கேள்வியாக இருந்தாலும் கடைசியில் அடிச்சிக்கலான்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஏன்னா கடைசியில் புதிய ஞானோதயம்லாம் யாருக்கும் வரப்போகிறதில்ல. தவறாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கொஷின் தெரியலன்னா 4 விடையில் உங்கள் மனசுக்கு எது திருப்தின்னு படுதோ அந்த விடையை உடனே ஷேர் பண்ணிவிடுங்க. ஒவ்வொரு கேள்வியாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். கடைசியில் பண்ணிக்கிறோங்கிற வேலையே வேணாம். ஓகேங்களா? அடுத்தது இப்போ இந்த ஓஎம்ஆர் ஷீட் நிறைய நண்பர்களுக்கு புதிதாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு மாடல் தான், அதாவது பிசியில் எந்த மாடல் இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் உங்களுக்கு ரெஜிஸ்டர் நம்பரும் கொஷின் டைப்பு மட்டும் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். மீதி எல்லாமே உங்களுடைய ஃபோட்டோவிலேருந்து உங்கள் நேம் இருந்து எக்ஸாம் டேட்டு உங்கள் எந்த சென்டர் நேம் அது எல்லாமே டைப்பிங்கில் வந்துடும். உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய ரோல் நம்பரும் கொஷின் டைப் மட்டும் தான் நீங்கள் எழுதுகிற மாதிரி எழுதி ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அதுக்கு நான் ஒரு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ரோல் நம்பர்னு இருக்குது. நம்மளுக்கு பிசியில் ரோல் நம்பர் 7 டிஜிட்டில் இருக்கும். இப்போ நான் உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு கட்டத்தில் 2, அடுத்ததில் 1, அடுத்தது 0, 2100, 462. நான் உங்களுக்கு மேலே வேணால் தெளிவாக எழுதுகிறேன். 2100, 462 இதுதான் ரெஜிஸ்டர் நம்பர்னால் நீங்கள் அந்த ஒரு கட்டத்துக்குள்ளாரையும் 2, 1, 0, 0, 4, 6, 2ன்னு எழுதிக்கணும். கீழே என்ன செய்கிறது இதுதான் நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ முதல் இடத்துல 2ன்னு இருக்குங்களா, அப்போ 2ங்கிற இந்த காலத்தை மட்டும் ஷேட் பண்ணால் போதும். அதாவது நீங்கள் ஃபுல்லாக ஷேட் அவுட் பண்ணணும். நிறைய நண்பர்கள் என்ன தெரியுமாங்க, இதேமாதிரி இந்த அரைக்குறையாக அந்த புள்ளி வைக்கிறது, டிக் அடிக்கிறது, இன்ட்டு குறி போடுறது அதெல்லாம் எதுவும் செய்யாதீங்க தயவுசெய்து. முழுவதுமாக ஒரு ரவுண்டு அடிச்சிங்கன்னா போதும். இவ்வளோ தான், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். அதை மட்டும் முதல்ல கிளியராக ஞாபகம் வச்சிங்க. என்ன சொன்னோம்? 2, 1, 0, 0, 4, 6, 2 இதுதான் நம்ம சொன்னோம். 2வது இதில் உள்ளதை ஃபுல்லாக முடிச்சிடுறீங்க. அடுத்து 1க்கு அடுத்து 1ன்னா 1 எங்கே இருக்கோ அதில் தான் பண்ணணும் நீங்கள். இது 1. அடுத்ததில் 0ன்னா கடைசியில் இருக்கும். 3வதுல கடைசியிலனா இங்கே நீங்கள் ஷேர் பண்ணால் போதும். அடுத்ததுலேயும் 0ன்னா இங்கே ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததில் 4ன்னு இருக்குங்களா, 4ன்னா 4ல் மட்டும் ஃபுல்லாக முடிச்சிடுங்க. அடுத்தது 6ன்னா இங்கே. அடுத்ததில் 2 இவ்வளோ தாங்க. நம்மளுக்கு இது 8 டிஜிட் உள்ளது, ஆனால் இது 9 டிஜிட் உள்ளது. ஆனால் நம்மளுக்கு போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமில் ரோல் நம்பர் 7 டிஜிட்டில் தான் இருக்கும். அதனால் 7 கட்டம் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்கள் நம்பர் உங்கள் ரெஜிஸ்டர் நம்பரை லைனாக ஒவ்வொரு கட்டத்திலும் எழுதிட்டு அந்த நம்பருக்கு கீழே 2ன்னா 2வது இதில் மட்டும் ஃபுல்லாக அடித்தா போதும். 1ன்னா முதல், 0ங்கிறது கடைசியில் இருக்கும். ஓகேங்களா? அந்த இடத்துல மட்டும் நிரப்பினா போதும். ஒரே இதில் 2 தயவு செய்து பண்ணிவிடாங்க. பொறுமையாக யோசித்து பார்த்து கொஞ்சம் கிளியராக
அந்தந்த நம்பருக்கு நேராக உள்ளதை மட்டும் ஷேர் பண்ணிகிட்டே வந்துடுங்க. ஓகேங்களா? இப்போ யாருக்கும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்து கொஷின் டைப்புன்னு இங்கே ஒன்று இருக்கும். இப்போ நான் வந்து இதில் இல்லை. அதை போல் நீங்கள் அதில் என்ன செய்யணும், ஏன்னு உங்களுக்கு ஏ டைப்னா ஏன்னு எழுதுங்க, இல்லைனா பி டைப்னா பி, சி டைப்னா சின்னு எழுதிட்டு கீழே 4 ரவுண்டு இருக்கும். ஒரே கட்டத்தில் வந்து ஏ இருக்கும், அடுத்ததில் பி இருக்கும், அடுத்ததில் சி இருக்கும், டி இருக்கும். ஒவ்வொன்றிலையும் கட்டம் இருக்கும். நீங்கள் அதில் எந்த உங்களுக்கு கொஷினோ அதை வந்து ஃபுல்லாக அப்படி ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ நீங்கள் எது உங்களுக்கு இதோ அது மட்டும்தான் மறைஞ்சிருக்கணும், அது தெரியவே கூடாது. அதுதான் ஓஎம்ஆர் வந்து ஷீட்டோட முக்கியமே அதுதான். நீங்கள் எழுதக்கூடிய ரெஜிஸ்டர் நம்பர்னால் கீழே அந்த நம்பரே தெரியக்கூடாது. அப்போ தான் கம்ப்யூட்டர் வந்து நீங்கள் உங்களுடைய பேப்பர் வந்து வேல்யூவேஷனுக்கு எடுத்துக்கும், இல்லைன்னா எடுத்துக்காது. ஓகேங்களா? மேலே நீங்கள் என்ன நம்பர் போடுறீங்களோ கீழே அது இருக்கக்கூடாது. அதை தான் ஷேர் பண்ணி முடிக்கணும். அடுத்து இதெல்லாம் முடிச்சிருவீங்க. உங்களுடைய சைனும் சிக்னேச்சரும் உங்களோட கால் சூப்பர்வைசர் யார் வரும் அவங்க சிக்னேச்சரும் கீழே இருக்கும். அதை நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி தாங்க இருக்கும். ஃபஸ்ட்டு 1ன்னு ஆன்சர் இருக்கும். நீங்கள் படிக்கிறீங்க, இப்போ கொஷின் பார்த்து முடித்தோடனே 1க்கு ஏபிசிடின்னு இருக்கும். இப்போ உங்களுக்கு 1க்கு பார்க்கும்போது நீங்கள் கேள்வி படித்து பார்த்தோன்னே லாஸ்ட் ஆப்ஷன் வருது. அப்போ டி. ஓகே, டி மட்டும் நம்ம இது பண்ணி நீங்கள் நிறைய பேர் என்ன தெரியுமா நம்ம நண்பர்கள் பண்ணுறது, சரி 2வதுக்கு இந்த கொஷின் சியா, அப்போ டிக் அடிக்கிறது. நம்மளை அறியாமலே டிக் அடிச்சிருவோம். இல்லை இப்படி பண்ணுறது, இல்லை ஒரு புள்ளி மட்டும் வைக்கிறது. இது எல்லாமே தவறான மெத்தடு. இங்கே சுட்டி காட்டியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லாவே. இதுவும் தவறான மெத்தடு தான், இதுவும் தவறான மெத்தடு. இந்தமாதிரி கிறுக்கிறதும் தப்பு, டிக் அடிக்கிறதும் தப்பு. இதில் எல்லாமே கரெக்ட் மெத்தட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? இந்தமாரி முழுமையாக 4 ரவுண்டில் இந்த இதில் எது பண்ணாலும் தப்பு. ராங் மெத்தடு கொடுத்துருக்காங்க பார்த்தா, இன்ட்டு போட்டாலும் தப்பு, அந்த கட்டத்துக்குள்ளார புள்ளி வச்சாலும் தப்பு, கிறுக்கக்கூடாது, டிக் அடிக்கக்கூடாது. இந்த கரெக்ட் மெத்தடு ஒன்று கொடுத்து அந்த கட்டம் ஃபுல்லாகவே கருப்பு மையால் இல்லை நீல முறையான ஃபுல்லாக நிரம்பியிருக்கணும். அந்த கருப்பு அந்த ஃபுல்லாகவே பண்ணியிருக்கணும். இந்த கட்டம் ஃபுல்லாக பண்ணால் தான் சரி. ஒரு கொஷினுக்கு வந்து ஒரு இடத்துல மட்டும்தான் அப்படி இருக்கணும். சப்போஸ் நீங்கள் மாற்றி அடிச்சிட்டிங்க, வேறு ஆன்சரை மாற்றணுன்னா மாற்ற முடியாது, மாற்றவும் பண்ணாதீங்க. அப்படி பண்ணால் அந்த கொஷின் வந்து வேலிடேட்டே எடுத்துக்க மாட்டாங்க. அந்த கொஷின் வந்து தப்பு தான் உங்களுக்கு. ஓகேங்களா? அப்போ ஒரு கேள்விக்கு வந்து ஒரு விடை தான் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை போல் நீங்கள் ஒவ்வொரு கொஷினாக ஆன்சர் அடிச்சுட்டே வந்துடுவீங்க. கடைசியில் இப்போ நம்மளுக்கு வந்து எத்தனை கேள்வி வரைக்கும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 80 கேள்வி வரைக்கும் இருக்கும். இவ்வளோ தான். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடைசி கொஷின் பண்ணால் 80க்கு சி அப்படின்னா 80க்கு ஏன்னு வருதுன்னு வச்சிங்களேன். இப்போ ஏ ஃபுல்லாக அடிக்கணும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் அடிக்கும்போது கரெக்டாக ஃபுல்லாக அந்த கட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு முடிஞ்ச இவ்வளோ தான். இப்போ நீங்கள் கடைசியாக முடிச்சிட்டிங்க, என்ன செய்யணும்னா எல்லா கேள்விக்கும் முதல்ல ஆன்சர் பண்ணியிருக்கோமா, கரெக்டாக ஏதோ ஒரு ஆன்சரு, தப்பான ஆன்சரோ சரியான ஆன்சரோ 80 வினாக்களுக்குமே நம்ம ஆன்சர் சரியாக இருக்கணும். ஒரு டைம் அப்படியே வச்சு கரெக்டாக ஆன்சர் பண்ணிருக்கோமான்னு பாருங்கள். அப்படி சப்போஸ் ஏதாவது இடையில விட்டுருந்தீங்கன்னா உடனே கொஸ்டின் பேப்பர் திருப்பி எந்த கேள்விக்கு நம்ம ஆன்சர் பண்ணலையோ அதை உடனே பார்த்துக்கிட்டு முடிச்சிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே 80 வினாக்களுமே அட்டன் பண்ணுங்கள். எதுவும் ரிலாக்ஸாக இருங்க, எதுவும் டென்ஷன் ஆகாத, நிதானமாக எழுதுங்க. ரெஜிஸ்டர் நம்பர் எழுதும்போது தயவு செய்து தப்பு பண்ணிட்டு ஒயிட்னர் வைக்காதீங்க. அதை வந்து முதல் கோணல் முற்றிலும் கோணலுங்கிற மாதிரி ஆகிடும். அதனால் ஓரளவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ரெஜிஸ்டர் ரோல் நம்பர் எழுதிக்கிட்டு ரோல் நம்பர் எழுதும்போது கரெக்டாக ஒவ்வொரு கட்டத்துக்குள்ளே ஒரு நம்பர் எழுதுங்க. அந்த கட்டத்துக்கு இந்த 2ன்னா 2 அதுக்கு நேராக கீழே 2 மட்டும் அடிச்சிங்கன்னா போதும். 1ன்னா 1 மட்டும், 0ன்னா கடைசியில் இருக்கும். இதை மட்டும் பண்ணிக்கிங்க. உங்களை எல்லாம் தேர்வு எழுதக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக எக்ஸாம் நடக்கிறது முன்னாடி ஆன்சர் கீ வர்றதுலேருந்து எல்லாமே நாங்கள் கண்டினியூவாக பண்ணுறோம். நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.